நீங்க வியனா கேட்ட கேள்வி சார், என்னால வியனா மாதிரி அப்படிலாம் பண்ணிலாம் சொல்ல முடியாது சார். நான் நார்மலாவே சொல்றேன் சார். அது என்னன்னா சார், நல்ல வயசுல பேசினா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஐயோ வியனாவும் வெளியில வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? வியனா ஐ ஃபை ஃபார் யூ. என்ன மேட்டர்னா, வியனா கிட்ட நீங்க கேட்டது என்னன்னா, விக்ரமோடைய வக்ரம்னு எப்படிமா சொல்றீங்க அப்படின்னு. சார் வியனா வந்து விக்ரமோட வக்ரம மட்டும் சொல்ல சார். வக்ரமான இந்த ஷோல என்ன நடந்தது அப்படின்றத அவங்க எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னா, ஒரு பர்టిక్యులர் இஷ்யூல விக்ரம் தன்னுடைய ஹையஸ்ட் ஈகோயிஸ்டிக்ல வந்து ஒருத்தன் செல்ஃப் ரியலைஸ்ல தானே ரிக்ரெட் ஆகி தானே மன்னிப்பு கேட்டாதான் சாரி. ஆனா நீ என்னை ஹர்ட் பண்ணிட்ட, நீ அந்த பக்கெட் விஷயத்துல வந்து என்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, என் ஃபேமிலி பாப்பாங்க, அது இதுன்னு அவனை அக்யூஸ் பண்ணதுல, ஒரு கேப்டன் ரம்யா ஜோ பக்கெட் எடுத்துட்டு வர சொன்னதுல, உங்க துணி இருக்கிறதுல ஒரு குரூப் டிராமால அவன் ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டான்னு அவன் தேடி தேடி ஓடி ஓடி வந்து உங்களை மிரட்டாத குறைக்கு ஒரு சாரி கேட்டாரு. அந்த சாரிய அவங்க சொல்ற அந்த வக்ரமான புத்திக்கு பேரு விக்ரமோட புத்தின்னு அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. அத வந்து விஜய் சேதுபதி சார ஒருத்தர் வந்து உட்கார்ந்து நீ என்கிட்ட சாரி சொல்லிடு, நான் விட்டுறேன், இல்லன்னா இது உறதா இல்லன்னு சொல்ற அந்த வக்ரம தான் சார் வியனா மீன் பண்றாங்க. அப்புறம் என்னன்னா, ஒரு விளையாட்டுல எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக்கா பேசுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா பேசாம போறதுக்கும் உரிமை இருக்கு. அப்படி பேசாம போகிற ஒரு பொண்ண நடுவால பிளாஸ்மா முன்னாடி உட்கார்ந்து அந்த பிளாஸ்மா முன்னாடியில இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஈகோ சென்ட்ரிக் மேனியாக் அப்படின்றாரு, நீ ஒரு ஃப்ராடுன்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விமர்சனத்தை அடுத்த நாள் அஜே அப்படி பேசக்கூடாது விக்ரம், அது ஃப்ராடு நீங்க சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னீங்க விஜய் சேதுபதி சார். அப்படி பேசுறது வக்கரமான வார்த்தைகள் இருக்கிறவனால தானே சார். ஒரு மனுஷனோட வக்கரமான தாட் இருந்தா மட்டும் தானே சார் ஃப்ராடு மேனியாக்குன்னு வரும். இல்லனா ஒரு நார்மல் மனுஷன் கிட்டக்க அது எப்படிதான் சார் வரும்? இன்னொன்னு சார், ஒரு செயலுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கறது வேற, ஒரு செயல்னால 10 பேர் கூடிடக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்கறதுன்றது வேற. உதாரணத்துக்கு ஆதிரை கீழே விழுந்தப்போ அதுக்காக குரல் கொடுத்த எஃப்ஜேக்கு மினிமம் 3 ஓட்டு கூட உழுகல. ஆனா விக்ரம் கண்ணீர் விட்டு அழுததுக்கு அந்த ரூம்குள்ள 8 பேர் கூடிட்டாங்க. அதுல கனியக்காவுடைய கொடையில தான் அந்த மொத்த அம்பர்லா சாங்குமே ஓடிட்டு இருந்தது. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் அந்த சாங்கே அதுக்குள்ளதான் போகுது. இததான் சார் வியனா சொல்ல வராங்க, விக்ரமோட வக்கரமான விளையாட்டுன்னு தெளிவான விளக்கம்னு நான் நினைக்கிறேன் சார்.